ஏன்னா புதுச்சேரி சின்னஞ்சிறு மாநிலம். இந்த கொலைகள் பண்றது யாரு? அவங்கள ஏன் என்கவுண்டர் இன்னும் பண்ணாம இருக்கிறோம்? இது எல்லாத்தையும் புதுச்சேரியில ஏன் உள்துறை அமைச்சர் இதெல்லாம் கவனம் செலுத்தாம இருக்காருன்றத உடனடியாக தெரியப்படுத்தணும். ஏன்னா இதுக்கு ஒரு முடிவு காணும். இது காரணம் என்ன? சாய் சரவண, அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் மந்திரி இல்லைன்ற விரக்தியில் அவர் பேசிட்டு இருக்காரு. ஒரு விஷயம், என்கவுண்டர் என்னும் பொழுது ஒரு விஷயம் அவர் தெரிஞ்சுக்கணும். அவர் ஒரு அமைச்சராக இருந்தவர், சட்டத்திட்டங்கள் தெரியணும். இதுக்கு நீதிமன்றங்கள் இருக்குது, இதுக்கு நிறைய விஷயம், மனித உரிமை கமிஷன் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி யாரை வேணா எடுத்த நேரத்தில் சுட்டுத்தலாம் சுட்ட முடியாது. அது மாதிரி யாராவது குற்றவாளி தவறு செஞ்சா கூட அது சட்டத்தின் அடிப்படையில தான் தண்டிக்கப்பட வேண்டும் ஒழிய நீங்க அவரை கொலை பண்றதோ அவரை இது பண்றதோ எந்த ஒரு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. இதைத்தான் நீதிமன்றம் சொல்லுது. நீதிமன்றம் எந்த வழிகாட்டுதல் நெறிமுறை சொல்லுதோ அந்த வழிகாட்டுதல் நெறிமுறையோட தான் இந்த காவல்துறையானது செயல்பட்டு இருக்கிற தவிர அவங்கவுங்க எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் காவல்துறை செயல்படணும்னு எதிர்பார்த்தா அது மாதிரி செயல்பட முடியாது. பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொதுமக்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் அச்சுறுத்தல் பண்றவங்க 18,000 பேர் என்கவுண்டர்ல கொல்லப்பட்டுக்கிறாங்க. ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதிகாரிங்க சொல்றத இங்கெல்லாம் என்கவுண்டர் போட முடியாது, இங்கெல்லாம் என்கவுண்டர் போறது சுலபம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் அதிகாரிகள் சொல்லி அப்படியே கேட்டு சொல்ற கிளிப்புள்ளை மாதிரி இருக்குது.